வெல்கம் டு ஷுபாஸ் வேர்ல்ட். இது பிரெஸ்ட் மில்க் ஸ்டோரேஜ் பற்றின வீடியோ. அதாவது நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு மாமாக இருந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பிரெஸ்ட் மில்க் வந்து பம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா அந்த ஸ்டோர் பண்ணுற ஹேண்டில் பண்ணுற கைட்லைன்ஸ் என்ன, பிரெஸ்ட் மில்கை எப்படி ஸ்டோர் பண்ணணும், குழந்தைக்கு எப்படி சர்வ் பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன, ப்ரிமெச்சூர் பேபியாக இருந்தால் அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன, அண்ட் ட்ராவல் டைமில் எப்படி பம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது, இது எல்லாமும் கவர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 2 பார்ட்ஸில் வரப்போகுது. இது பார்ட் 1 வீடியோ. அண்ட் இதில் வந்து நம்ம பிரெஸ்ட் மில்கை சேஃபாக ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்குமான கைட்லைன்ஸ் என்ன, எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி குழந்தைக்கு சர்வ் பண்ணணும், அண்ட் ப்ரிமெச்சூர் பேபிஸ்க்கான கைட்லைன்ஸ் என்ன, இது எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த 2 வீடியோஸுமே போஸ்ட் ஆன அப்புறம் நான் ரெண்டுமே ஒன்னோட ஒன்று நான் லிங்க் பண்ணுறேன். எண்ட் கார்டாக கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரெஸ்ட் மில்கை சேஃபாக ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்குமான கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். சிடிசி, அதாவது சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், இல்லாட்டா ஏஏபி, அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸோட கைட்லைன்ஸ் தான் இது. இது ரெண்டுமே ரொம்ப க்ளோஸ். அண்ட் இந்த கைட்லைன்ஸ் தான் நாங்கள் இங்கே ஃபாலோ பண்ணுறோம் நார்த் அமெரிக்காவில். ஸோ நம்ம ஊரில் ரூம் டெம்பரேச்சருங்கிறது இங்கே விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் முதல்ல இந்த டேர்ம்ஸ் என்ன, ஆர் இந்த டெம்பரேச்சர்ஸுங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு கிளியராக சொல்லிடுறேன். ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்த கைட்லைன்ஸில் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 25 degrees Celsius ஆர் கோல்டர், அதை தான் வந்து ரூம் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சருங்கிறது வந்து 4 degrees Celsius அண்ட் ஃப்ரீசரோட டெம்பரேச்சர் வந்து -18 degrees Celsius. அக்கார்டிங் டு த கைட்லைன்ஸ் ரூம் டெம்பரேச்சர் அதில் வந்து எக்ஸ்பிரஸ்டு பிரெஸ்ட் மில்க் ஆர் ஃப்ரெஷ்லி பம்ப்டு பிரெஸ்ட் மில்கை வந்து 4 hours வரைக்கும் வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து அப் டு 4 days வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அட் த பேக் ஆஃப் த ஃப்ரிட்ஜ். ஃப்ரீசரில் வந்து 4 to 6 months வரைக்கும் வைக்கலாம். அண்ட் கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் வீட்டு ஃப்ரீசர் இல்லாமல் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு டீப் ஃப்ரீசர் வச்சுருக்கீங்க, அது வந்து அடிக்கடி திறக்க மூட அந்த மாதிரி பண்ணாமல் அது வந்து ஸ்டோர்டாக அப்படியே க்ளோஸ்டாகவே இருக்கும் அப்படின்னா அதில் வந்து அப் டு 12 months நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் பிரெஸ்ட் மில்கை வித்தவுட் ஸ்பாயிலிங். ஆனால் 6 monthsக்கு அப்புறத்துலேருந்து அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ இன்னும் கம்மியாகிட்டே வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐடியலி 6 monthsக்குள்ளே யூஸ் பண்ணிடுறது பெஸ்ட்டு. பட் அப் டு 12 months நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் வந்து வீன் பண்ணின அப்புறம் கூட உங்கள் குழந்தைக்கு அந்த பிரெஸ்ட் மில்கை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 4 அப்படின்ற நம்பர். ஸோ 4 hours அட் ரூம் டெம்பரேச்சர், 4 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில், 4 months வரைக்கும் ஃப்ரீசரில். பட் ரூம் டெம்பரேச்சர்னு இவங்க சொல்கிறது 25 degrees Celsius ஆர் கோல்டர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம ஊரில் சராசரியாக நிறைய நாள் வந்து 30 degrees 35 degrees அப்படின்னு இருக்கக்கூடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும். இந்த கைட்லைன்ஸ் வந்து ரெக்கமெண்டட் கைட்லைன்ஸாக இருந்தாலும் இந்த டெம்பரேச்சருங்கிறது வந்து 25 degrees இல்லாமல் அதை விட அதிகமாக ஆக ஆக நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்மார்ட்டாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவையானதை பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஊரில் சிவியர் ஹாட் டே, ஒரு சம்மர் போது ரொம்ப ஹாட்டாக நீங்கள் ஏசி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா அப்போது ஐ வுட் சஜஸ்ட் ஒரு 2 to 3 hours அந்த மில்கை வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணிடுறது பெஸ்ட்டு. இன்கேஸ் ஒரு 3 hours தாண்டிடுச்சுன்னா நீங்கள் அந்த மில்க் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் ஆப்போசிட்டாக நம்ம பார்க்க போனால், நீங்கள் ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கீங்க, வெளியே இருக்கீங்க அண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டாக இருக்குன்னா 15 degrees 17 degrees இல்லை அதை விட சில்லுன்னு இருக்கக்கூடிய வெதரில் நீங்கள் வந்து அந்த பிரெஸ்ட் மில்கை 6 to 8 hours வரைக்கும் கூட ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ 8 hours வரைக்கும் கூட கெடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கோல்டர் டெம்பரேச்சர்ஸாக இருந்ததுன்னா. ஸோ பேசிக்காக இதில் என்னென்னா, நீங்கள் உங்கள் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மில்கை வந்து பார்த்து ஸ்மெல் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸ்பாயில் ஆகாமல் நல்லா இருக்கா அப்படின்ட்டு. மில்க் ஸ்பாயில் ஆகாமல் இருக்காங்கிறது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும். அது ரொம்ப சிம்பிள். நீங்கள் அந்த ஃபீடிங் பாட்டிலில் திறந்து அதை நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸ்பாயில் ஆன ஒரு மில்க் வந்து ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்மெல் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் சில பேர் வந்து டேஸ்ட் கூட பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஒரு சொட்டு நாக்கில் விட்டு பார்ப்பாங்க. இட்ஸ் அப் டு யூ, உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் அதை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஹவு டு செக்ஷனுக்கு வந்துட்டோம். அதாவது எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ண மில்கை குழந்தைக்கு சர்வ் பண்ணணும், அதை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃப்ரெஷ்லி பம்ப் பண்ண பிரெஸ்ட் மில்கை உங்கள் குழந்தை வந்து உடனேயே எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தையோட ஏஜ் என்ன, அவங்க எவ்வளோ எடுத்துப்பாங்க, அண்ட் நீங்கள் பம்ப் பண்ணி எடுத்த அளவு என்ன, இதையெல்லாம் பொறுத்து அடுத்த ஒரு 4 hours இதை முடிச்சுடுவாங்க இந்த பாலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். அந்த ஃபீடிங் பாட்டிலில் அந்த பாலை வந்து போர் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த சீல் பண்ணக்கூடிய ஒரு லிட் வரும் ஃபீடிங் பாட்டில்ஸ்க்கு, அந்த லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம். 4 hours உங்கள் குழந்தை அந்த பாலை ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அப்படி பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 4 ounces பம்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அண்ட் உங்கள் குழந்தை வந்து அதில் பாதி ஒரு 2 ounce இல்லை 3 ounce தான் எடுத்துப்பாங்க, யூஸ்வலாக அவங்க 4 ounce அட் அ டைம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே பாதியை ஒரு ஃபீடிங் பாட்டில்லையும் இன்னொரு பாதியை வேற ஒரு பாட்டில்லையும் போட்டு சீல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த 2 ounces வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த 2 ounce இருக்கக்கூடிய ஒரு பாட்டிலில் மாத்திரம் நீங்கள் குழந்தைக்கு ஆஃபர் பண்ணலாம். 4 hours முடிக்கிற மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாம். எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி பம்ப் பண்ண பாலை ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் பாட்டில் மேலே லேபிள் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் வைக்கும்போது ஞாபகம் வச்சுக்கலான்னு நினைப்பீங்க, பட் ட்ரஸ்ட் மீ அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ஒரே டைப் ஆஃப் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எது ஃபஸ்ட்டு வச்சது எது அப்புறம் வச்சதுன்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போயிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் லேபிள் பண்ணணும். என்ன லேபிள் பண்ணணும்? டேட் அண்ட் டைம். அதை எழுதிட்டு அப்புறம் அந்த பாட்டிலை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நீங்கள் பம்ப் பண்ண பாலை உங்கள் குழந்தை உடனே எடுத்துக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இல்லை இது இப்போ யூஸ் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை உடனேயே ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். எகெயின் லேபிள் பண்ணி ஃப்ரிட்ஜில் உள்ளே தள்ளி வைக்கணும். அப்போதான் வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். இப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற அந்த பாட்டில் வந்து 1 நாள் ஆகி 2 நாள் ஆகியும் யூஸே ஆகலை அண்ட் உங்களுக்கு நல்ல சப்ளை இருக்கிறதால ஒருவேளை இது யூஸ் ஆகாமல் போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா இட்ஸ் பெஸ்ட் டு ஃப்ரீஸ் இட். நீங்கள் உடனே அதை ஃப்ரீஸ் பண்ணிடுறது பெஸ்ட். ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் பம்ப் பண்ணும் போதே இது வந்து லேட்டர் டைமுக்கு இப்போதைக்கு இல்லை அப்படின்ற முடிவில் இருக்கீங்கன்னா அப்போது ஃப்ரெஷ்லி பம்ப் பண்ண உடனேயே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடுறது பெஸ்ட்டு. பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அதை ஃப்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த நியூட்ரிஷனல் வேல்யூ எல்லாம் அப்படியே ப்ரிசர்வ் ஆகும். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் வந்து பிரெஸ்ட் மில்க் ஸ்டோரிங் பேக்ஸ் அப்படின்னு விற்குது. இதில் வந்து எந்த கிருமிகளும் இல்லாமல் ஸ்டிரைலாக இருக்கக்கூடிய டோட்டலி சீலபிள் பேக்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த பிரெஸ்ட் மில்க் ஸ்டோரேஜ் பேக்ஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இதுதான் ஐடியல். ஓகே, இப்படி ஃப்ரீஸ் பண்ண மில்கை குழந்தைக்கு தேவை சர்வ் பண்ணணுங்கும் போது எப்படி வந்து சர்வ் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு மறுநாளைக்கு தேவை அப்படிங்கும்போது நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து இந்த ஸ்டோர்டு மில்க் பேக்ஸ் எடுக்கிறீங்க, ஃப்ரோசன் மில்க் பேக்னா அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட், அதாவது ஒரு 12 மணி நேரம் விட்டிங்கன்னா அது வந்து தண்ணி ஆகிடும், லிக்விட் ஆகிடும், ஐஸ் மாதிரி இருக்காது. இல்லைனா உங்களுக்கு உடனே குழந்தைக்கு தேவை, எனக்கு அந்த அளவு டைம் கிடையாது, எனக்கு உடனே வேணும் மில்க் ரெடியா அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த சாஷே அந்த ஃப்ரோசன் மில்க் பேக்கெட்டை ஸ்லைட்லி வார்ம் வாட்டரில் நீங்கள் போட்டு அதை தா பண்ணலாம். வார்ம் வாட்டர்னு நான் சொல்லும்போது 37 டிகிரி 38 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும் அந்த தண்ணியோட சூடு.
பாய்லிங் வாட்டர் இல்லை ஹாட் வாட்டர், அதாவது சூடாக இருக்க தண்ணியில் நீங்கள் போடக்கூடாது. பிகாஸ் அது வந்து பிரெஸ்ட் மில்கோட நியூட்ரியன்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய சில சத்துக்களை வந்து அது வந்து வீணடிச்சிடும் அந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா. அதனால் ஸ்லைட்டாக வெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில் போட்டு நீங்கள் தா பண்ணணும். தா பண்ணுறது அப்படின்ற வேர்ட் நான் இந்த வீடியோவில் அடிக்கடி சொல்லுவேன். தா பண்ணுறது என்னன்னா டீஃப்ரீஸ் பண்ணுறது, அதாவது ஃப்ரோசனாக ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிறத லிக்விட் ஆக்குறது தான் அந்த தாயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதை வந்து வார்ம் பண்ணி அதை தண்ணி ஆக்குறது பேர் தான் தாயிங். உங்ககிட்ட பாட்டில் வார்மர் இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த பாட்டில் வார்மரும் யூஸ் பண்ணலாம். இப்படி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அதை வார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இந்த பாலை வச்சு கொடுக்கலாம் குழந்தைக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணப்பட்ட பாலை, அந்த ஃப்ரோசன் பாலை வந்து வார்ம் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கும்போது 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கொடுத்து முடிச்சிடணும். பட் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நாள் நைட்டே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இந்த பேக்ஸை, மறுநாளைக்கு தேவைப்படுற பேக்ஸை அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கு ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த பேக்ஸ் இந்நேரம் லிக்விட் ஆகிருக்கும், ஆனாலும் சில்லுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கிறதால. அப்படிப்பட்ட அந்த அன்யூஸ்டு மில்க் வந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் கெடாமல் இருக்கும். ஒன்ஸ் வார்ம் பண்ண பாலை 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே அதை கொடுத்து முடிச்சிடுங்க. அப்படி 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு பாக்கி இருக்கு பால் எதுவும்னா அதை நீங்கள் கொட்டிட தான் வேணும், வேறு வழி கிடையாது. இப்படி யூஸ் பண்ண அப்புறம் இருக்கக்கூடிய அந்த லெஃப்ட் ஓவர் மில்கை நீங்கள் ரீஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட பாலை நீங்கள் ஒன்ஸ் லிக்விட் ஆக்கி அதை சூடாக்கி குழந்தைக்கு கொடுத்துட்டு அதில் மிச்சம் இருக்குன்னா அதை நம்ம திரும்ப ஃப்ரீஸ் பண்ணலாமான்னா அதை பண்ணவே கூடாது. premature பேபின்னு வரும்போது இந்த சிடிசி ஏஏபியோட ரெக்கமெண்டேஷன் பற்றி பார்த்தோம் இல்லையா, இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் premature பேபிஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இன்கேஸ் உங்கள் குழந்தை ப்ரீமெச்சூர் பேபியாக இருக்காங்கன்னா சில ஹாஸ்பிட்டல்ஸில், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவர் பண்ணியிருக்கீங்க, ஆர் எந்த ஹாஸ்பிட்டலில் உங்கள் பேபி இருக்காங்க என்ஐசியூலங்கிறத பொறுத்து, சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அவங்களோட சொந்த எக்விப்மெண்ட், ஸோ ஹாஸ்பிட்டல் கொடுக்கக்கூடிய பிரெஸ்ட் பம்ப் அண்ட் கண்டெய்னர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரூல் இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சொந்த பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணலாமா, சொந்தமாக எடுத்துகிட்டு வந்திருக்க கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒன்று உண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அவங்க நீங்களே பம்ப் பண்ணி உங்கள் ஓன் கண்டெய்னரில் எடுத்துகிட்டு வரும்போது அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெஷ்லி பம்ப்ட் மில்க் ரூம் டெம்பரேச்சரில் ப்ரீமெச்சூர் பேபியாக இருந்தாலும் 4 ஹவர்ஸ் வரைக்கும் வச்சு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. எகெயின் இந்த ரூம் டெம்பரேச்சர்ங்கிறது 25 டிகிரி செல்சியஸ் ஆர் கோல்டர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் 2 டேஸ் வரைக்கும், 4 டேஸ் கிடையாது, ஒன்லி 2 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரெஷ்லி பம்ப்டு பிரெஸ்ட் மில்க். அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் 3 மந்த்ஸ் வரைக்கும், அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து டீப் ஃப்ரீசர் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் 6 மந்த்ஸ் வரைக்கும் ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு நீங்கள் மில்க் ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கான கைட்லைன்ஸ். அண்ட் ப்ரீமெச்சூர் பேபிஸ்னு வரும்போது இந்த லெஃப்ட் ஓவர் மில்க், அதாவது குழந்தை குடிச்சு முடிக்கலை அப்படின்னா 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே வச்சு கொடுக்கலாமான்னா அதுவும் கூடாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் தா பண்ணிட்டீங்க மில்கை அண்ட் குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவங்க ப்ரீமெச்சூர் பேபியாக இருக்காங்கன்னா அந்த பாக்கி இருக்கக்கூடிய மில்கை வந்து நீங்கள் டிஸ்கார்ட் தான் பண்ணணும், அதாவது தூக்கி கொட்டிடணும். ஃப்ரோசன் மில்கை ஃப்ரிட்ஜில் வச்சு அதை வந்து லிக்விட் ஆக்கியிருக்கீங்கன்னா அது லிக்விட் ஆன அப்புறம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அதை யூஸ் பண்ணிடணும், இல்லைனா அதை தூக்கி போட்டுடணும். அண்ட் ப்ரீமெச்சூர் பேபிஸ்னு வரும்போது கோல்டாக வந்து மில்க் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கூட சில்லுன்னு இருக்கக்கூடாது பால். ஒன்றுனா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பிரெஸ்ட் மில்க், இல்லைனா இன்னும் ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு ஸ்லைட்லி வார்மர், அதாவது 37 டிகிரி செல்சியஸ் நம்ம பாடி டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அளவுக்கு வார்மாக ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட் ரேப் அப் ஆகுது. நம்ம செகண்ட் பார்ட்டில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் எப்படி பம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் அதெல்லாம் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஐல் see you in part 2. Until then, take care.